உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் கொடுமைகள். நீ வாட்டுக்கு மக்கள் கூட நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா பார்த்தா இங்கிட்டு பார்த்தா பொம்மையை நிப்பாட்டி வச்சிருக்காங்க, இங்கிட்டு பார்த்தா டூப்பை போட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. தேவையில்லாதெல்லாம் பேசி கான்செப்ட் மறக்க போறேன். तो देखो ये है ऑटोमेटिक कूलिंग चड्डी. வியாழக்கிழமை தயிர் சாதம் செய்து அதை ஒரு வாழை இலையில கட்டி துணியில் கட்டணும். இந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் போகும்போது நம்ம கண்ணில் மாட்டின இன்ட்ரெஸ்டிங்கான, ஃபன்னியான, கிரிஞ்சான, ஏன் அமானுஷ்யமான, வியக்கத்தக்க ரீல்ஸ் அண்ட் மீம்ஸை தான் உங்களுக்காக அப்படியே போய் தேடி கண்டுபிடிச்சி பொறுக்கி எடுத்து வந்திருக்கேன். வரிசையா பார்த்துருமா? தம்பி வரிசையில் வாருங்கள். இந்த பழைய பேஷண்ட் இந்த கங்காதரனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. புது பேஷண்ட் மணிராஜா அட்மிட் பண்ணிடுங்க. ஒண்ணு இல்ல, பேஷண்ட தள்ளின்னு போறாங்க ஸ்ட்ரெச்சர்ல வச்சு. இங்க ஒரே டீல் தான், நல்லா நடக்குது. ஆக்சுவலா இது உண்மைதாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே எங்கிட்டு பார்த்தாலும் ப்ரௌனி ஸ்டால் போட்டு சாவடிச்சாங்க. இப்ப திடீர்னு பார்த்தா அம்புட்டு பேரு அங்கேருந்து தேங்காய் பாலுக்கு குடிச்சிட்டாங்க. லோக்கல் சேனல் இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் இப்ப எப்படி வராங்கன்னு பாருங்க. ஏதோ ஒரு புள்ள மதுரை பக்கமோ கோயம்புத்தூர் பக்கமோ இந்த மாதிரி தேங்காய் பால் கடை போட்டு அதை வீடியோவா எடுத்து போட்டு ட்ரெண்ட் ஆச்சு. அது ட்ரெண்ட் ஆனாலும் ஆச்சு, அம்புட்டு பேரும் எல்லா ஊர்லயும் தேங்காய் பால் கடை போட்டாங்க. பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலைப்பால். அவங்க தேங்காய் பால் கடை போட்டது கூட பிரச்சனை இல்ல, அம்புட்டு பேரும் ரீல்ஸா வர எடுத்து போடுறாங்களா. நம்ம ஸ்க்ரோல் பண்ண வரிசையா தேங்காய் பால் ரீல்ஸ் அழக வருது. அடம் கொக்க மக்கா எங்கிட்டு போனாலுமா சை. அதுலயும் நம்ம ஆட்கள்லாம் வீட்டுல தேங்காய் பால் கொடுத்தா கூட குடிப்பாங்களான்னு தெரியல. ஆனா இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சாமா. அதனால எங்க யாரு தேங்காய் பால் கடை போட்டிருந்தாலும் சரி தேடி தேடி போய் குடிக்கிறாங்க. சண்முகம் விடுறா போட்டு பாப்போம், பிரவுனில இருந்து தேங்காய் பாலுக்கு வந்திருக்காங்க. இப்ப இந்த தேங்காய் பால்ல இருந்து எங்க போறாங்கன்னு ஆரம்பிச்சுட்டு பாத்தியா? ஐ திங்க் அவரே பண்ணிட்டு நீ போ. ஆஃப்டர் ஜனநாயகன் மூவி சீன்ஸ் கெட் லீக்டு. ஆமாங்க, ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்துடைய சீன்ஸ் லீக் ஆயிடுச்சுன்றாங்க, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படமே லீக் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இது எது உண்மைன்னு தெரியல. ஆனா கடைசி வரைக்கும் ஜனநாயகனை மட்டும் ரிலீஸே பண்ண மாட்டாங்க போல இருக்கு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு பல பேர் மறந்தே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் ஆக்சுவலா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்தது. அப்படி இப்படின்னு தள்ளி 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 கடைசி வரைக்கும் ரிலீஸ் ஆகவே இல்லை. இதுல பாதி படத்தை இப்போ லீக் வேற பண்ணிட்டாங்களாமா. அநேகமா அடுத்த பொங்கல் வந்தா கூட ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமான்றது டவுட் தான் போல. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். என்னன்னு நீ வாட்டுக்கு மக்கள் கூட நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா பார்த்தா இங்கிட்டு பார்த்தா பொம்மையை நிப்பாட்டி வச்சிருக்காங்க, இங்கிட்டு பார்த்தா டூப்பை போட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. தேவையில்லாதெல்லாம் பேசி கான்செப்ட் மறக்க போறேன். நேத்து கூட 1/2 மணி நேரம் பெர்மிஷன் கொடுத்தாங்களாமே, 1/2 மணி நேரம் பத்தாதுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா? நானும் 4 நாளா பெர்மிஷனுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? எனக்கும் தர மாட்டேங்கிறேன். நானும் டிஎம்கே சப்போர்ட்டா தான் பேசுறேன். பாவத்தை பாருங்களேன், அவருக்கு கொடுக்கலன்றது கூட செகண்டரிங்க. இவங்க போய் கேட்டிருக்காங்க, இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கலையாம்ல. நானும் 4 நாளா பெர்மிஷனுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கும் தர மாட்டேங்கிறேன். எப்படிப்பா கொஞ்சம் கூட குற்றமே இல்லாம இப்படி எல்லாம் உன்னால பேச முடியுது? நீ பேசுறதை கேட்டா எனக்கு மட்டும் தான் குபீர்னு சிரிப்பு வருதா இல்ல எல்லாருக்கும் வருதான்னு தெரியல. இதுல வேற பாருங்களேன், என்னென்ன மக்களோட நிப்பேன்னு சொல்லி சொன்னேன், அந்த பக்கம் பார்த்தா பொம்மை, இந்த பக்கம் பார்த்தா கெட்ட போட்டு ஒரு ஆளை கூட்டு வராங்களாம். ஏமா போஸ்டர்ல கூட இருக்காத, ஆனே நீயே வந்து போஸ்டர் பக்கத்துல நில்லுன்னு சொல்லுவ போல இருக்கே. ஏமா ஒருத்தரால ஒரு இடத்துல தான் இருக்க முடியும், எல்லா இடத்துலயும் இருக்க முடியாதுல்ல. இங்கிட்டு பார்த்தா பொம்மையை நிப்பாட்டி வச்சிருக்காங்க, இங்கிட்டு பார்த்தா டூப்பை போட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. எனக்கு இப்ப அந்த பொண்ணு மேல சந்தேகம் இல்ல, சொல்லி கொடுத்த ஆள் மேல தான் சந்தேகம் இருக்கு. இந்த எலெக்ஷன் இஸ் அன் இமோஷன், மக்களுக்கு ஒன்னா என் கண்ணு கலங்குது அப்படிலாம் சொன்னீங்கன்னு கரூர் விஷயத்துல கூட 2 நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டியேனே. அதுல கூட சிஎம் சார் நான் வீட்டுல இருப்பேன் இல்லைன்னா ஆஃபீஸ்ல இருப்பேன் அப்படி
அப்படிதானே நான் வீடியோ போட்டேன். அங்க கூட உன் கண் கலங்கி நாங்க பாக்கலையே. இப்ப என்ன உனக்கு அவர் கண் கலங்கணும், அதை நீ பார்க்கணும். சொல்லுப்பா, என்ன பிரச்சனை உனக்கு? ஒண்ணும் இல்ல. இல்ல ஒண்ணும் இல்ல. இதே அவர் மட்டும் கண் கலங்கி வீடியோ போட்டிருந்தாருன்னு வைங்களேன், என்னண்ணே படத்துல நடிக்கிறத விட இங்க பிரமாதமா நடிக்கிறீனே, சூப்பரா நடிக்கிறேனே, இதுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அதே கண் கலங்கின உடனே பாத்தீங்களா அவ்வளவு பேர் இறந்தும் கூட 2 சொட்டு கண்ணீர் வரலையே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. கரூர் விஷயத்துல கூட 2 நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டியேனே, அதுல கூட அங்க கூட உன் கண் கலங்கி நாங்க பாக்கலையே. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. ஒருத்தர் என்ன பண்ணாலும் சரி, நல்லதே பண்ணா கூட நான் குறை மட்டும் தான்டா சொல்லுவேன் அப்படிங்கறதே ஒரு ஃபுல் டைம் ஜாபா வச்சு சுத்தக்கூடிய ஒரு ஆளு எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க வேற எங்கேயும் போய் தேட வேணாம். முழு உருவமா இருக்காங்க பாருங்க. அவள் வேறு யாரு கண்ணாடி பாரு. ஆனா இந்த மேத்தமேட்டிக்ஸ் அப்புறம் இந்த மேத்தமேட்டிக்ஸ், அது மேத்தமேட்டிக்ஸ் அதுவே வாயில ஒழுங்கா வரல எதுக்குன்றேன். ஆனா இந்த மேத்தமேட்டிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்கப்புறம் டேட்டா இதெல்லாம் உனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு தெரியுதுன்னா அதனால தான் இன்னைக்கு வந்து நீ ஃபுல்லா உட்காந்து புலம்பி இருக்கிற. அண்ட் உன்னையே அடிச்சு ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது. நல்லா காமெடி பண்றாங்கல்ல, அதாவது அவங்கள அடிச்சு இவங்களுக்கு போர் அடிச்சிருச்சாமா. ஏமா ஒன்ன போட்டு ஊரே அடிச்சு நாங்கெல்லாம் தான் போர் அடிச்சு போயிருக்கோம். இதுல வேற இந்த மேத்தமேட்டிக்ஸ், டேட்டா ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் அவருக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி புலம்புனாராம். ஜூலிக்கு கால் பண்ணி புலம்பிருக்காரு போல இருக்கு. ஏன் கொடுத்த ஸ்கிரிப்டை கரெக்டா படிச்சு முடிச்சோமா கிளம்புனமான்னு இருக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா டைலாக்லாம்? ஸ்ட்ராட்டஜி, மேத்தமேட்டிக்ஸ், டேட்டா அப்படிலாம் உன்னையே அடிச்சு ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது. ஏன் உனக்கு இந்த வேலை? ஒரு விளம்பரம். ஜூலிக்கு தான் வேற ஜோலி இல்ல, அதனால உட்கார்ந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நமக்கு நிறைய வேலை இருக்கா இல்லையா? அடுத்த வீடியோ பார்க்கணும்ல, வாங்க போயிரும். दोस्तों गर्मियों में अगर तुम्हारी भी हालत खराब हो जाती है तो देखो ये है ऑटोमेटिक कूलिंग चड्डी। बस इसको पहन लो और पावर ऑन कर दो, फिर देखो अंदर और बाहर दोनों तरफ से बिल्कुल ठंडा। யாரா நீங்க? வெயில் காலத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும், இல்லன்னு சொல்லல. ஆனா ஏசியை நீங்க கொண்டு போய் அங்கேயடா வைப்பீங்க? சரி அதை கூட விட்டுறலாம். ஆனா ஆல்ரெடி அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு வாட்டர் அவுட்லெட் ஸ்பேஸ் தான். ஆனா நீ ஃபிக்ஸ் பண்ற ஏசிக்கான வாட்டர் அவுட்லெட் நீ எங்கடா வைப்ப? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஊரெல்லாம் உன்னை கண்டு உன்னோட காதல் சொல்லி நயன்தாரா. என்னடா இது? இப்ப எதுக்கு நயன்தாரா போட்டோ கீழே போட்டு நயன்தாரா பாட்டை போட்டிருக்காங்கன்னு ஒன்னும் புரியலையே, ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது. இல்ல புரியல. இன்னொரு வாட்டி பாப்போம். ஓ இப்பதான் எனக்கே புரியுது. தட் சேம் மச்சம் மீசோ நயன்தாரா. எவனு கண்டுபிடிக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் கீழேயே போட்டோ போட்டு விட்டாங்க போலயே. முன்னாடிலாம் லுக்க லைக்குனா அப்படியே இல்லாட்டா கூட ஏதோ ஒரு சைடுல பார்க்கும்போது ஆமா இருக்காங்கல்ல அப்படின்னு தோணும். ஆனா இங்க எங்கடா நயன்தாரா இருக்குது? இல்லையா, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? நாம நடிச்சு படத்துக்குன்னு சொல்லுங்கண்ணே. பஸ் மதுரை வீரன் நிறைய படம் நடிச்சிருக்கீங்க, ஹீரோவா நடிச்சிருக்கீங்க. உங்க படத்தை நிறைய பார்த்திருக்கேன். பேர் கேக்குறேன்னு வச்சுக்க, உங்க வாயால சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ண்ணே. உங்க ஜித்தா ரமேஷ் கூப்பிடுவாங்கண்ணே. நீங்க இன்னும் நிறைய படம் நடிங்கண்ணே. உங்களெல்லாம் ஸ்கிரீன்ல பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறோண்ணே. எங்க ரசிகர்னு. என் பேர் பிரபுன்னு சொல்லுங்கண்ணே. பிரபு ரொம்ப நன்றிங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூ நான் எங்கேயும் பார்த்தது இல்லடா. பாவட்டா அந்த மனுஷன். இந்த ஆளுக்கு அவர் ஆக்டர் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, மத்த எந்த டீட்டெயிலும் தெரியல. ஆனா எவ்வளவு நாசுக்கா எல்லாத்தையும் அவர் வாயாலேயே சொல்ல வச்சாரு பாத்தீங்களா. பேர் கேக்குறேன்னு வச்சுக்க, உங்க வாயால சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ண்ணே. பாவத்தா அந்த மனுஷன் எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்காரு பாருங்க. கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காப்ல. கடிச்சா என் பேரை சொல்லுங்கண்ணே, என் பேரு பிரபுன்னு பிரபு அப்படின்னு வேற சொல்றாரு. செலிபிரிட்டி ஆனாலே செலிபிரிட்டி வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் தான். ஏன்னா நானும் ஒரு இன்னசென்ட் தான். என் வாழ்க்கையில இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்கத்தானே செய்யுது. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற. When wife went out from home.
அது சரி ஆஹான்னா என்ன அர்த்தம்? அதாவது ஆகாதான். ஆனா அந்த ஆகாக்குள்ள எத்தனை ஆகா இருக்கு, டிசைனான ஆகா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வேற யாருக்கும் புரியாது. ஒன்லி ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் புரியும். புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்க. ஆனா இந்த ஆகா எனக்கு புரிஞ்சிருக்குன்னா அதுக்கான அர்த்தம் என்ன நினைக்கிறீங்க? என் ஒய்ஃபு வீட்டுல இல்லாதப்போ நான் இப்படிதான் உட்காந்து தனிமையில ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். நீங்க எதுவும் தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஓகே, எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. எங்கேயாவது மேரேஜ் போறீங்கன்னா இந்த மாதிரி காஸ்டியூம் வேர் பண்ணிட்டு போங்க, எல்லாருமே உங்களை தான் பார்ப்பாங்க. அட ஆமாங்க, நம்ம கிரியேட்டிவ் மேட்ச்ல ட்ரெண்டிங்கான ஆர்டிகல புதுசா ஒரு ஜிகல் ட்ரெஸ் லான்ச் பண்ணிருக்கோம். இத போட்டுட்டு வெளியில தெருவுல போக முடியுதா? நரிக்குறவன் பூரா பின்னால வர்றான். இதுல ஆல் சைஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும்ன்ற கலர்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். என்னடா காஸ்டியூம் இது? நான் கூட ஏதோ காமெடி பண்றாங்கன்னு நினைச்சேன், பார்த்தா சீரியஸா வித்துக்கிட்டு இருக்காங்க. இதுல ஆல் சைஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும்ன்ற கலர்ல உங்களுக்கு பிடிச்ச ஃபேப்ரிக்ல இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல பேண்ட் மாஸ்டர் மாதிரி ட்ரம்பட்டுக்கு பதிலா வாயில ஊதாங்குழல கொடுத்து ஊத சொல்லிருக்கீங்க. ஆனா எது உண்மையோ இல்லையோ, அந்த பையன் ஸ்டார்டிங்ல ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, அது கண்டிப்பா உண்மைதான். ஏன்னா இப்போ ஏற்பட்ட காஸ்டியூமை போட்டு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனா எல்லார் கண்ணும் நம்ம மேலதான் இருக்கும். தம்பி, ட்ரம்ஸ் அடிக்கிற பையன் காஸ்டியூம் மட்டும் போட்டு வந்திருக்க, ட்ரம்ஸ் எங்கப்பா, சீக்கிரம் எடுத்து ஆடி, டைம் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டயே கேட்பாங்க. நக்கல்யா அவனுக்கு. பிங்க் கலர்ல ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டு ஷர்ட் போட்டு அப்லோட் பண்ணுங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, கல்யாணம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு, அமையாதவங்களுக்கு இந்த தடவை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை போட்டு உங்களோட ப்ரொஃபைல கொடுத்து பாருங்க, இந்த தடவை வாய்ப்புகள் செவ்வனே நடக்கும். என்னடா டே, ஒன்னும் புரிய மாட்டுதா எனக்கு. அவன் கல்யாணம் பண்றதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், எத்தனை மேட்ரிமோனியில போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் விட்டுட்டு 4 பிங்க் ஷர்ட்டை வாங்கி போட்டு சுத்தினா கல்யாணம் ஆயிருமா? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. ஆனா ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு மட்டுமே டிசைனா எத்தனை பரிகாரம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? ஊருக்குள்ள கல்யாணம் ஆகாம சுத்தக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலங்க. நடத்தி காட்டண்டா என் கல்யாணத்தை. வியாழக்கிழமை தயிர் சாதம் செய்து அதை ஒரு வாழை இலையில கட்டி துணியில் கட்டணும். திருமணம் ஆகாத சிறுவனுக்கு கொடுக்கும்போது அடுத்த வாரம் அல்லது அடுத்த மாதம் ஒரு வேலை. எனக்கு வேலை கிடைச்சிச்சுப்பா. அதான் வேலை கிடைக்கிற வரைக்கும் அதை அவர் வியாழக்கிழமை செய்துகிட்டே இருக்கணும். பரவாயில்ல, இது தயிர் வடைக்கே டஃப் கொடுக்குதேப்பா. தேங்க்யூ. எவனும் வேலைலாம் போய் தேட வேணாம் போல இருக்கு. வியாழக்கிழமை தயிர் சாதத்தை வந்து இலையில கெட்டி துண்டுல கெட்டி அது வரைக்கும் ஓகேவா தான் இருந்துச்சு. ஆனா கல்யாணம் ஆகாத சிறுவனுக்கு கொடுக்கணும்னா, சிறுவனாலே கல்யாணம் ஆகாதவன் தானே, எவன் சிறுவனுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்க போறது? திருமணம் ஆகாத சிறுவனுக்கு கொடுக்கும்போது சரி, இப்படி எல்லாம் செஞ்சா வேலை கிடைக்குமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் வரத்தானே செய்யும். அந்த டவுட்டையும் நான் கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்றாப்ல. கேளுங்க, இப்ப கிளியர் பண்ணிடுவான். பொதுவா ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிறதுனா என்ன பண்ணுவாங்க? டிபன் பாக்ஸ் கட்டுவாங்க. நீ அப்படி வரியா? லஞ்ச் எடுத்துட்டு போறதுக்கு. அப்ப நீங்க அதை முன்கூட்டியே செஞ்சிடுறீங்க. அப்போ எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னாலும் அதை முன்கூட்டியே பண்ணிட்டோட அது கிடைச்சிரும் போல. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. என்னடா லாஜிக் இது? லாஜிக்கே குழி தோண்டி புதைக்கிற மாதிரி ஒரு லாஜிக். டிஃபன் பாக்ஸ் கெட்டி பழகிட்டோம்னா வேலை கிடைச்சிருமா? அப்ப தாலி கெட்டி பழகிட்டா பொண்ணு கிடைச்சிருமா? இதுதான் தவறான விஷயம். டெய்லி மார்னிங் இன் பாத்ரூம் மீ வித் ஃபைட்டர். வரட்டுமா? உன் இஷ்டம். வர வேண்டாமா? உனக்கு என்னவோ. வரட்டா? வரேன். வா ப்ளீஸ் வா. ஆனா கிரியேட்டிவிட்டி எங்க கிடக்குதோ இல்லையோடா, மீம் கிரியேட்டர்ஸ் மட்டும் கொட்டி கிடக்குது போல. ஆனா உங்க கிரியேட்டிவிட்டியை கொண்டு போய் நீங்க இங்கேயா கொட்டுறது? உனக்கு என்னவோ. வரட்டா? ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த மீமை வேற எங்கேயும் உட்கார்ந்து யோசிச்சிருக்க மாட்டேன். கண்டிப்பா பாத்ரூம்ல தான் உட்கார்ந்து யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். When someone asks எப்படிடா உன் வாழ்க்கை போயிட்டு இருக்கு, அதாவது வேற யாரும் காரி துப்ப தேவையில்லை, நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்மளே காரி துப்பிக்கலாம் போல இருக்கு. அந்த நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ற மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு, அதான் நான் துப்புறேன். ஆனா உண்மையே சொல்லணுங்க, இந்த மனுஷன் வந்து வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாப்ல.
என்ன காரணம்னா இவர் இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டது மட்டும் இல்லாம இவரை பார்த்து ஒரு பெரிய ஹீரோவே காப்பி அடிச்சிருக்காருன்னா பாருங்களேன். மனசுக்கு தோணல கண்ணு. என்னங்க சொல்றீங்க, விஷயமே தெரியாதா? ஆனா என்ன நீங்க இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கீங்க போலயே. வாங்க யாரும் காட்டுறேன் பாருங்க. வாங்க வேமா வாங்க வாங்க வாங்க. இது என்ன இளவு டிசைன்டா இது? சட்டைய நார்நாரா கிழிச்சு போட்டா அதுக்கு பேர் ஃபேஷனா? இப்ப அதுதானடா டாடி ஃபேஷன். இதுல கொடுமை என்னன்னா இவ்வளவு ஃபேஷனான இவ்வளவு டிசைனா இருக்கக்கூடிய அந்த சட்டைய எப்படி ரெடி பண்ணாங்க அப்படிங்கிற அந்த பிஹைண்ட் தி சீன் வீடியோ இருக்கும்ல, அதுவும் சேர்த்தே லீக் ஆயிடுச்சுங்க. அதையும் காட்டுறேன் வாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, படுத்து கிடக்கும் போது நாய் கடிச்சு கொதறி விட்டுச்சு, அதனாலதான் அந்த ட்ரெஸ் இப்படி ஆயிடுச்சு. गाइस உங்க பேர்ல SH லெட்டர் இருக்கா? அப்ப இந்த ரீல் உங்களுக்காக. SH என் பேரே SH ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அக்கார்டிங் டு நியூமராலஜி அண்ட் வேர்ட்ஸ் வச்சு சில ஸ்டடீஸ் பண்ணி பார்த்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, யாரோட பேர்ல SH இருக்குதோ அவங்க ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா இருப்பாங்க, அவங்க எல்லார்கிட்டயும் ஈஸியா ஏமாந்து போயிடுவாங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பாவும் இருக்கலாம். இவங்க கிட்ட காசு வந்துட்டே இருக்கும், ஆனா எவ்வளவு காசு வந்தாலும் கையில நிக்காது. இவங்க ரொம்ப கோவக்காரங்களா இருப்பாங்க, அந்த கோவத்துல எடுக்கிற டெசிஷன்ஸ்னால அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணா நல்லது. இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் கேரிங் ஆன பர்சனா இருப்பாங்க. இவங்க ரொம்ப ஹானஸ்டா இருப்பாங்க, அதனால இவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப கம்மியா இருக்கும். பேர்ல SH லெட்டர் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க. என்னடா இது எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வைக்குது. அதாவது அந்த புள்ள சொன்ன எல்லாமே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காமனான ஒரு விஷயம் தான். இது SH இருக்கவனுக்கு மட்டும்தான் ஜெட் ஆகுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. AP AK இப்படி எந்த லெட்டர் இருக்கிற ஆட்கள் இந்த வீடியோ பார்த்தா கூட அதுல சொன்ன அட்லீஸ்ட் ஒரு 4-5 விஷயமாச்சு கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகும். அப்படி ஆகாட்டா கூட நம்ம அப்பேற்பட்ட ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்பிட்டு இருப்போம். இதுல வர ஷேர் பண்ணணுமா, அந்த ஷேருக்கே SH இருக்கு, அப்ப அதுக்கே நான் ஷேர் பண்ணவா? ஓ என்னடா இது வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா கடைசி நேரத்துல கொண்டு வந்து இதை வச்சிருக்கீங்க. ஐ டோன்ட் லைக்னு எத்தனை வாட்டி சொல்றது? யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்டா? வாட் இஸ் திஸ்? டென்ஷன் பண்ணி பார்க்காதீங்க. டென்ஷன். நீ ஊருக்கு கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்புன்னு கடைசி இதுதான் கடைசி சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன். பரவாயில்ல, இந்த வாட்டி ரொம்ப குறை சொல்ற அளவுக்கு இல்ல. டான்ஸ் நல்லா பிரமாதமாவே ஆடி இருக்கீங்க. இப்பதான் நல்ல பேசுற. இது ஒரு கடைசி வார்னிங்கா எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுதான் கம்பல் பண்ணாலும் சரி, அமலா சாஜி வீடியோவை நான் வைக்கிறதா இல்ல இல்ல இல்ல. தானதானிக்கு வீடியோ நீங்க இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் எப்படி இருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொஞ்சம் சேரும். சோ மீண்டும் இந்த சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.